ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயினான காரணம் வந்து சில நேரங்களில் பெரியவங்க வந்து இதை கண்டுக்க மாட்டாங்க. கேஸ் வந்து ஃபயர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. இது வந்து பாருங்கள், இப்போ வந்து கேஸ் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ரெகுலேட்டர் வந்து இருக்குது. ரெகுலேட்டர் வந்து நம்ம ஆஃப் பண்ணால் கேஸ் வந்து நின்றணும். ஆனால் அந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம வந்து இப்போது ஆனில் இருக்குது. அப்போயும் வந்து கேஸ் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணுறோம், திருப்பியாச்சு, அப்பையும் வந்து கேஸ் வந்து ஆனில் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கிறதுனால கேஸ் வந்து ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு சில நேரத்தில் ட்ரம்மில் வந்து ஆஃப் பண்ணுவோம், ஆனால் அது வந்து ஆஃப் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.